அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கம்போடியாவுக்கும், தாய்லாந்துக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைய பத்தி குடுத்திருக்காங்க. இந்த 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேயா விஹார் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான் இந்த எல்லை பிரச்சனையோட முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கோயில் அப்படிங்கிறது 11ஆம் நூற்றாண்டுல சூரியவர்மன் அப்படிங்கிற மன்னரால கட்டப்பட்டிருக்கும். சரியா? முன்னர் இது ஒரு சிவன் கோயிலாக இருந்தது. பிற்காலத்துல அத புத்த கோவிலாக மாத்திட்டாங்க. அதனால தான் இதுக்கு பிரேயா விஹார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. விஹார் அப்படின்னா புத்த கோயில்கள தான் நம்ம விஹார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய எல்லைப் பகுதி, அதோட கூடுதலா பார்த்தீங்கன்னா, லாவோஸ் அப்படிங்கிற நாடு. சரியா? தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் டிஎல்சி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா. இந்த 3 நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த எல்லைப் பகுதிய என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எமரால்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காடுகள் நிறைந்த ஒரு பகுதியா இருந்தாலுமே, 3 நாடுகளுமே இந்த ஒரு எல்லைப் பகுதிக்காக ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 1907ஆம் ஆண்டு என்ன ஆகுது அப்படின்னா, அப்போதைக்கு கம்போடியால பிரெஞ்சு அரசாங்கம் இருந்துச்சு. அந்த அரசாங்கம் இந்த எல்லைய நிர்ணயம் செய்யறப்ப, இந்த பிரியா விஹார் அப்படிங்கிற இந்த கோயில் கம்போடியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் பிறகு இது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா, சர்வதேச நீதிமன்றம் 1926ல இந்த கோயில் கம்போடியாவுக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த தீர்ப்ப தாய்லாந்து நாடுமே ஏத்துக்கிட்டாலும், அந்த கோயில சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய பகுதிகளாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு 2008ஆம் ஆண்டு என்ன கிடைக்குது அப்படின்னா, யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிற அந்த பட்டியல்ல இந்த கோயில் சேர்க்கப்படுது. அதன் பிறகு அப்பப்ப கொந்தளிப்புகள் இருந்தாலுமே, சமீபத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மீண்டும் இந்த 2 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது சமீப காலங்கள்ல 1 வார காலமா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு கான்ஃப்ளிக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த பின்னணியில தான் இத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அ இதன் மூலியமா என்ன பயன்கள் இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய 99% பொருட்களுக்கு இனிமேல் வரி இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், விமான பாகங்கள், கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல குறைந்த விலைகளுக்கு வாங்க முடியும். அதே மாதிரி தான் குளிர்பானங்கள், அழகு சாதன பொருட்கள், சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ஆ விஸ்கி, ஜின் இந்த மாதிரியான பொருட்கள் உட்பட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலயும் பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கும் அந்த வரி அப்படிங்கிறது கம்மியாக போகுது. ஓகேங்களா? அதே மாரி மின்சார வாகனங்களுக்கான வரி விதிப்பு 110% 10% குறைய போகுது. விஸ்கிக்கான இறக்குமதி அப்படிங்கிறது 150லிருந்து 75 பின்னர் 40% குறைய போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பிரிட்டன்ல இந்தியாவுக்கு நிறைய அந்நிய நேரடி முதலீடு அதிகமாக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா போன்ற ஐடி நிறுவனங்கள் அங்க போய் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்தியா, பிரிட்டனுடைய அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கு. சரியா? இன்னைக்கு டிஎன்ஏல முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.